உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். தமிழ் சித்தர் பாடல்கள் வரிசை என்கின்ற அந்த பயணத்தை துவக்கினோம். இப்போது வள்ளலாரோடு பயணித்து கொண்டிருக்கிறோம். மிகவும் சுகானுபவமான ஒரு அனுபவம். இந்த வள்ளலார் பயணம் என்பது மிக நெடிதாக நீண்டு கொண்டே இருக்கிறது என்பது எதை காட்டுகிறது? அதுதான் கொஞ்சம் யோசிக்கணும். வள்ளல் பெருமான் அத்தனை படைப்புகளை நமக்கு கொடுத்திருக்கார். அவ்வளவு தூரம் ஒரு பெரும் கடலாக, ஒரு பெரும் வானமாக, இந்த பூமியின் அளவை தாண்டியும் ஒரு படைப்புகளை கொடுக்க முடியும் என்றால், அதுவும் மிக சமீபத்தில் 200 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு மகான் இப்படிப்பட்ட பொக்கிஷத்தை நமக்கு அள்ளி அள்ளி கொடுத்திருக்கிறார் என்பதனால் இந்த பயணம் மிகவும் அற்புதமான ஒரு பயணமாக தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. கூடுதலாக நமக்கு தனிப்பெரும் கருணையாக அந்த அருட்பெரும் சோதியின் வெளிச்சமும் கிடைத்து கொண்டே இருக்கிறது. அவரோட தத்துவங்களில் ரொம்ப முக்கியமான ஒன்று, வாழ்க்கைக்கான தத்துவமாக அவர் சொல்கிறார். வாதிடுதல், சண்டையிடுதல், இது இரண்டும் இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் அப்படிங்கிறார். வாதிடுதல், சண்டையிடுதல் அப்படின்னா எவ்வளோ ஆச்சரியமான ஒரு விஷயம் இல்லை? இது ரெண்டும் இல்லாமல் நம்மளால் இருக்க முடியுதா? இல்லை. ஆனால் நம்முடைய வள்ளல் பெருமான் அப்படித்தான் வாழ்ந்திருக்கார். அவர் சென்னையில் இருந்த அந்த காலகட்டத்தில் இல்லற துறவரம் மேற்கொள்கிறார் இல்லையா? திருமணமாகி அதிலிருந்து விடுபட்டு துறவரம் மேற்கொண்ட பின்பு என்ன செய்கிறார்? இரவுகளில் அவர் கோயில், மடம், சத்திரம் இந்த மாதிரி இடத்துல போய் தங்குறார். அப்படி ஒரு நாள் தங்கி உறங்கிட்டு இருக்கும்போது ஒரு திருடன் அங்கே வந்து நம்முடைய வள்ளல் பெருமான் காதில் போட்டிருந்த ஒரு கடுக்கனை கழட்ட ஆரம்பிக்கிறான். ஒரு பக்கத்தில் இருக்கிற கடுக்கனை கழட்டி முடிச்சாச்சு. உடனே வள்ளல் பெருமான் என்ன பண்ணுறாரு? அடுத்த பக்கத்திலும் அந்த கடுக்கனை கழட்டி விடட்டும் அந்த திருடன் என்பதாக மறுபக்கத்தில் திரும்பி படுக்கிறார். அந்த பக்கத்தில் இருக்கிற கடுக்கனையும் திருடன் கழட்டி முடிச்சாச்சு. உடனடியாக கண் விழிக்கிறார் நம்முடைய வள்ளல் பெருமான். அப்போ திருடன் ஓட எத்தனிக்கும் போது வள்ளல் பெருமான் சொல்கிறாரு, நீ ஒரே ஒரு கடுக்கனை மட்டும் கொண்டு போய் விற்க போனேன்னா அது திருடிய கடுக்கன்னு மக்கள் கண்டுபிடிச்சிருவாங்க. உனக்கு அந்த தர்ம சங்கடம் வரக்கூடாதுங்கிறனால தான் நான் 2 பக்கத்துக்கு கடுக்கனையும் உனக்கு கழட்டுறதுக்கு வசதியாக காமிச்சேன் அப்படின்னு சொன்ன உடனே திருடனுக்கு ரொம்ப ஆச்சரியம். திருடன் கத்தி தன்னை பிடிச்சு கொடுத்துருவாரு, தனக்கு தண்டனை கொடுப்பாரு அப்படின்னு நினச்சிட்டு இருக்கப்போ, இப்படி எனக்கு அறிவுரை சொல்கிறீங்களே ஐயா அப்படின்னு அந்த திருடன் நம்முடைய வள்ளல் பெருமானிடம் கேட்கும்போது அவர் சொல்கிறார், உன்னை திருட தூண்டிய அளவுக்கு நான் கடுக்கண்ணை பகட்டாக போட்டிருந்தேன் என்பதுதான் தவறு. எவ்வளோ பெரிய வார்த்தை பாருங்க. உன்னை திருட தூண்டுகின்ற அளவுக்கு நான் கடுக்கண்ணை பகட்டாக போட்டிருந்தேன் என்பதுதான் தவறு. திருடுவது தவறுதான். எனவே நீ அதிலிருந்து மீண்டாயானால் எனக்கு அது மகிழ்ச்சி, உன் வாழ்க்கைக்கும் அது பெரும் மகிழ்ச்சி என்று சொல்லும்போது அந்த திருடன் மனம் மாறுகிறான். ஞானிகள் எப்படி உருவாகிறார்கள் என்பதற்கு ஒரு சாட்சி இந்த சம்பவம். ஏன்னா நம்ம கிட்டேருந்து யாரோ ஒரு பொருளை யாரோ ஒருத்தர் திருடிட்டார் அப்படின்னா உடனே நமக்கு கோபம் வரும், ஆங்காரம் வரும், எரிச்சல் வரும். உன்னை விட்டேனா பார் அப்படின்னு ஒரு சபதம்லாம் பேசுவோம், வீராவேசமாக பேசுவோம். அப்படியெல்லாம் இல்லாமல் உன்னை திருட தூண்டுகின்ற அளவுக்கு நான் பகட்டாக இருப்பது என்னுடைய தவறு என்று சொல்கின்ற அந்த மனநிலை, அதுதான் ஞானியின் மனநிலை அப்படின்னு நம்ம உணரலாம். வள்ளல் பெருமான் இவ்வளவு உயர்ந்தவராக இருக்கிறார். ஆனால் அவர் சொல்றாரு, எங்கிட்டையும் ஒரு ஏக்கம் இருக்கு அப்படின்னு. வள்ளல் பெருமான்ட்டு ஏக்கமா அப்படின்னு ஆச்சரியமா இருக்குல்ல? ஆனால் இருக்கு அப்படிங்கிறாரு. ஒரே ஒரு ஏக்கம் தான் இருக்கான் அவருக்கு வாழ்க்கையிலேயே. அது என்ன ஏக்கம்? அவரோட பாடல்ல இருந்தே நம்ம பார்க்கலாம். அது இந்த பாடல் 2ஆம் திருமுறையில் உள்ள பாடல். 2ஆம் திருமுறைங்கும் போதே நமக்கு ஒன்று நிச்சயமாக ஞாபகம் வரும். என்னன்னா, முதல் திருமுறையிலிருந்து 5ஆம் திருமுறை வரை அவர் விக்கிரகங்களை வழிபட்டார், சிலைகளை வழிபட்டார், தெய்வ உருவங்களை வழிபட்டார். அந்த தெய்வ உருவங்களின் பெயர் சொல்லி தான் அவருடைய பாடல்கள் அமைந்தன அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெரியும். அப்படின்னா இந்த பாடலில் திருவொற்றியூரில் இருக்கின்ற சிவனை தன் கண் முன்னால் வரித்து சிவனிடம் வேண்டுவது போல் இந்த பாடலை எழுதுகிறார். அவருக்கு ஒரு ஏக்கம் இருக்கான். அந்த ஏக்கம் என்னன்னு தெரிஞ்சால் நமக்கும் அந்த ஏக்கம் இருக்கான்னு நம்ம கண்டுபிடிச்சிடலாம். அந்த ஏக்கத்தை பார்க்கலாமா? தூக்கமும் முன் தூங்கிய பின் சோர் இலையே என்னும் அந்த ஏக்கமுமே அன்றி மற்றோர் ஏக்கமிலா ஏழையனேன் ஊக்கமுளோர் போற்றுகின்ற ஒற்றி அப்பா நின் அடிக்கு நீக்கமிலா ஆனந்த நித்திரைதான் கொள்ளேனோ. அந்த 2ஆம் திருமுறையில் உள்ள பாட்டு பாருங்களேன்.
கொஞ்சம் நகைச்சுவையும் சேர்ந்து இருக்கு. அவருக்கு வாழ்க்கையில் 2 வேலை தான் அவர் சொல்கிறாரு அவர் செய்ததா. என்னன்னா, ஒன்று தூக்கம், அப்புறம் தூங்கிறதுக்கு முன்னாடியும் ஒரு ஏக்கம் இருக்குது, தூங்கி கண் முழிச்ச அப்புறமும் அந்த ஏக்கம் தொடருது. அதனால் ஒரு வேளை தூங்கிறது, இன்னொன்று ஏக்கம். அந்த ஏக்கம் என்னங்கிறத அவரே சொல்கிறாரு பாருங்க. தூக்கமும் முன் தூங்கிய பின் சோர் இலையே என்னும் அந்த ஏக்கமுமே அன்றி மற்றோர் ஏக்கமிலா ஏழையனேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஏழைனா நம்ம என்ன ஒரு அடையாளம் வச்சுருக்கோம்? பொது புத்தியில் நம்ம என்ன நினைக்கிறோம்? பணம் இல்லாதவர்கள், வறியவர்கள், வீடு வாசல் இல்லாதவர்கள், அல்லது இலக்கு இல்லாதவர்கள், இதெல்லாம் தானே ஏக்கம் அல்லது வறியவர்கள், ஏழ்மை அப்படின்னு நினச்சிருக்கோம். ஆனால் நம்முடைய வள்ளல் பெருமான் சொல்லித்தராரு, இருக்கின்ற நிலையிலிருந்து இன்னமும் மேம்பட வேண்டும் என்கின்ற அந்த எண்ணம் இல்லாமல் தூங்கிறதும் சாப்பிட்றதுமா இப்படியாக ஒரு செக்குமாடு போல் இருப்பது தான் ஏழ்மை நிலை அப்படின்னு சொல்லித்தரார். அப்படின்னா நாம் பிறந்திருக்கின்ற இந்த 6 அறிவு உள்ள மனித வாழ்க்கையில் இப்போது இருக்கின்ற நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு மேம்பட வேண்டும் என்றால் என்ன செய்யணும் அப்படின்னு அடுத்த வரியில் அவர் சொல்கிறார் பாருங்க. ஊக்கமுளோர் போற்றுகின்ற ஒற்றி அப்பா நின் அடிக்கு நீக்கமிலா ஆனந்த நித்திரைதான் கொள்ளேனோ. ஊக்கம் இருப்பவர்கள் ஒற்றி அப்பா அப்படிங்கிற திருவொற்றியூரில் இருக்கின்ற சிவனை தன்னுடைய அப்பாவாக கருதி இந்த பாடலை எழுதுகிறார். இந்த நிலையிலிருந்தும் மீண்டு வந்து விட்டார் நம்முடைய வள்ளல் பெருமான் என்பதைத்தான் நாம் மனதில் வைத்து கொள்ள வேண்டும். அப்படிப்பட்ட ஒற்றியூர் அப்பாவிடம் அவர் என்ன கேட்கிறார்? ஆனந்த உறக்கம் வேணுமா? அவருடைய அடியின் கீழ் ஆனந்த உறக்கம். அப்படின்னா அந்த உறக்கம் என்பது ஆனந்தமாக இருக்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி வருது இல்லை? அதற்கு அவரே பதில் சொல்கிறார் பாருங்க. ஊக்கமுளோர் போற்றுகின்ற ஒற்றி அப்பா நின் அடிக்கீழ் நீக்கமிலா ஆனந்த நித்திரைதான் கொள்ளேனோ. அப்படின்னா அந்த நீக்கம் இல்லாதது, முடிவே இல்லாதது, எண்டு காடே இல்லாதது ஆனந்தத்துக்கு தான் நம்ம எடுத்துக்கணுமே தவிர தூக்கத்துக்கு எடுத்துக்கூடாது. நீக்கமிலா ஆனந்த உறக்கம் அப்படிங்கிறார்ல, நீக்கமிலா ஆனந்த உறக்கம். உறக்கம் என்பது நீக்கமில்லாதது இல்லை, ஆனந்தம் தான் நீக்கமில்லாதது. அது எப்போ வரும்? நீக்கமில்லாத ஆனந்தம் எப்போ வரும்னா நம்முடைய திருவொற்றியூர் அப்பாவின் காலடியின் கீழ் வரும் அப்படிங்கிறாரு. ஆனால் அந்த காலடியை போய் சேர வேண்டும்ங்கிறது யாருக்கு தோணுமா? ஊக்கம் உள்ளோருக்குத்தான் தோன்றுமா. அப்படின்னா அந்த தூக்கம் என்கின்ற ஒரு வேலையை செய்து கொண்டு தூங்கிறதுக்கு முன்னாடியும் பின்னாடியும் ஒரே ஒரு ஏக்கம், சோர் இல்லையே என்ற ஒற்றை ஏக்கத்தை தவிர வேறு ஏக்கமே இல்லாத வாழ்க்கை வாழ்பவர்களுக்கு இப்படியான நீக்கமில்லாத ஆனந்தம் வந்து சேராது. யாருக்கு வந்து சேரும் நீக்கமில்லாத ஆனந்தம்? ஊக்கமுடையவர்களுக்கு. அப்படின்னா ஊக்கமுடையவர்கள்னா யாரு? இப்போ இருக்கிற நிலையை விட உயர்ந்த நிலையை அடைய வேண்டும். அது எந்த நிலை? செல்வத்திலையா? இல்லை. இப்போ நான் பேசுகின்ற வார்த்தைகளை விடவும் இனிமையான வார்த்தைகளை பேச வேண்டும். இப்போது நான் மக்களுக்கு பயன்படுகின்ற செயல்களை செய்கிறேன், அதை விடவும் இனிமையான செயல்களை செய்ய வேண்டும். இந்த சமூகத்துக்கு ஏதாவது அர்த்தமுள்ள ஒரு வாழ்க்கையை நான் வாழ வேண்டும், அதுதான் ஊக்கமுள்ள வாழ்க்கை என்று நமக்கு சொல்லித் தருகிறார். இது 2ஆம் திருமுறையில் இருக்கின்ற பாடல் என்கின்ற அந்த நோக்கத்தில் பார்த்தால் அப்போதே அவரிடம் அந்த தேடல் ஆரம்பிச்சிருக்கு. நான் இப்படி இருக்கிறேன், இப்படி இருக்கக்கூடாது, அடுத்த நிலைக்கு போகணும், அடுத்த நிலைக்கு போகணும், சோர் இலையே என்கின்ற ஏக்கம் தீர வேண்டும் என்றால் தன்னுடைய பசியை மட்டும் அவர் சொல்லவில்லை. அதனால்தானே நம்முடைய வடலூரில் அணையா அடுப்பு என்றை உருவாக்கினார் பிற்காலத்தில். அப்படின்னா யோசிச்சு பாருங்க. சோரிலையே என்கின்ற ஏக்கம் தனி மனித ஏக்கமாக இருக்காமல் சமூகத்தின் ஏக்கத்தை தீர்க்கின்ற, சமூகத்தின் வயிற்று பசியை தீர்க்கின்ற, சமூகத்தின் சிந்தனை பசியை தீர்க்கின்ற வகையில் அணையா அடுப்பையும் அணையா சிந்தனையையும் கொண்டவராக நம்முடைய வள்ளல் பெருமான் இருந்திருக்கிறார் என்பதுதான் அவருடைய பாடல்கள், அவருடைய நிகழ்வுகள், அவருடைய வாழ்க்கை நமக்கு சொல்லுகின்ற செய்தி. இப்போ யோசிச்சு பாருங்க. அவர் ஆரம்பத்தில் சொன்னார் இல்லையா, வாதிடுதல், உறக்க பேசுதல், சண்டையிடுதல் இல்லாத வாழ்க்கை வாழ வேண்டும். அப்படின்னா வயிற்றோடு சண்டையிடுதல், வயிற்று பசியோடு சண்டையிடுதல், வயிற்று பசியோடு வாதிடுதல், எப்போதும் உறங்கி கொண்டிருக்கும் போது அதை பற்றி நாம் உறக்க பேசுதல், அந்த உறக்கம்தான் மிகச்சிறந்த வாழ்வியல் என்பதாக வாழ்ந்து கொண்டிருத்தல், இது எல்லாவற்றையும் கைவிட்டு இப்போது இருக்கின்ற நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு மேம்படுதல் மட்டும்தான் நாம் இந்த உலகில் வந்து பிறந்திருக்கிறோம் என்பதற்கான அடையாளமாக இருக்க முடியும் என்று வள்ளல் பெருமான் சொல்லி தருகிறார். என்றால் உள்ளங்கையில்
நமக்கு அம்மா சோறு பிசைஞ்சு கையில் ஊட்டி விடுவாங்கல்ல, அப்படி ஊட்டுகிறார் ஒரு தாயுமானவனாக. அதை உள்வாங்கி உயிருக்கும் அளித்து உணர்வுக்கும் அளித்து இந்த வாழ்க்கைக்கும் நாம் அளித்தால் நிச்சயமாக நம்முடைய வள்ளல் பெருமான் சொல்லுகின்ற அந்த அருட்பெரும் சோதியை நமக்குள் உணர முடியும், நம் மனசுக்குள் உணர முடியும், நம் வாழ்க்கையிலும் உணர முடியும். உணர்வோம். அதற்காகத்தான் இந்த பயணம் வள்ளல் பெருமானோடு தொடர்கிறது. அருட்பெரும் சோதி, அருட்பெரும் சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் சோதி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.